1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 ஏலக்காய் இது சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 3 வாழைப்பழம் இதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை, அரைச்சி வச்சுருக்கிற பனானா இதை வந்து சேர்த்திக்கலாம். கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு தாராளமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து பணியாரக்கல்லை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடியில் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ 2 பக்கமே நம்ம மாற்றி மாற்றி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைமே இருந்தால் போதுங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் பணியாரக்கல்லேருந்து பணியாரத்தை எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக சுவையாக ஹெல்த்தியாக நமக்கு வாழைப்பழ பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.